வணக்கம் நேயர்களே, ரீல்ஸ் வந்து போச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உமேஷ். நான் உங்கள் முத்தோ. மான்கறி விருந்து வச்ச உடன்பிறப்பு, வசமாக சிக்கிக்கொண்ட அமைச்சர் துரைமுருகன், செய்தியாளர்களை மிரட்டிய அமைச்சர் மாசு, 100 கோடி சம்பாதித்த முக்கிய அதிகாரி, மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டு விருந்து வச்ச ஜெயமான நடிகர், மதிமுகவை காலி பண்ணியாச்சு, இனி விசிகாவை டார்கெட் செய்யும் திமுக. இந்த தலைப்பெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. மூத்த, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க உமேஷ். தென்காசியில மான்கறி விருந்து வச்சு உடன்பிறப்பு ஒருத்தர் சிக்கியிருக்காரு. சிக்கிட்டாருன்னா போலீஸ்ட சிக்கல, இப்போக்கி தலைமறைவாயிருக்காரு. போலீஸ்காரங்க அவங்களை தேடிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, தென்காசியில அமைச்சரோட உறவினருக்காக மான்வேட்டை ஆடுறதுக்காக ஒரு கும்பல் வந்து கார்ல போயிருக்கு. அந்த கார் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது வந்து மான்வேட்டையெல்லாம் நடத்திட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு அங்க வந்த போலீஸ்காரங்க காரை சோதிச்ச போது கார்ல ரத்தக்கரை இருந்திருக்கு. என்ன ரத்தக்கரை இருக்கு அப்படின்ட்டு கார்ல வந்தவங்ககிட்ட விசாரிச்சப்ப அவங்க வந்து திருன்னு முடிச்சிருக்காங்க. அங்க வந்த திமுக உடன்பிறப்பு, அதாவது திமுகவோட இளைஞரணி நிர்வாகின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமைச்சர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு போலீஸ்ட கேட்டிருக்காரு. அமைச்சரோட சொந்தக்காரங்களுக்காக தான் நாங்க மான்வேட்டை ஆட வந்திருக்கோம் அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்ப அந்த திமுக நிர்வாகியை வந்து போலீஸ்காரங்க தேடிட்டு வராங்க. ஒருவேளை அந்த திமுக நிர்வாகி சிக்கிட்டார்னா அந்த அமைச்சர் யாரு, அந்த அமைச்சரோட சொந்தக்காரர் யாரு, அந்த திமுக இளைஞரணி நிர்வாகி யார் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியில் வரும். ஏற்கனவே திமுக ஆட்சியில யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா இருக்கும்போது இப்ப யார் அந்த அமைச்சர் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. என்ன உமேஷ், கிட்னியவே திருடி வித்துட்டு இருக்காங்க, நீங்க மான்கறியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது சரி, மான்கறி மேட்டரும் ஒரு முக்கியமான மேட்டர் தான். இருந்தாலும் வேலூர்ல நம்ம அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வசமா சிக்கிக்கிட்டார் மக்கள் கிட்ட. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வருடைய முகாம் வந்து இந்த மனு வாங்கும் முகாமா? மனு வாங்கும் முகாம் வந்து நடந்திருக்கு. இந்த 45 நாள்ல பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த முகாம் வந்து நடந்திருக்கு. அங்க நம்ம மண்ணின் மைந்தர் இல்லைன்னா எப்படி வேலூர்ல நடக்குது. அப்ப மண்ணின் மைந்தர் கட்சியோட முன்னவர் வந்து முன்னாடி போய் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டார். மக்கள் கூட்டமாக வரதை பார்த்து துரைமுருகன் என்ன பண்ணிட்டார், நம்மளை தான் வரவேற்கிறதுக்கு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டார். ஆனால் அங்கே வந்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு குடிநீர் வசதி சரியில்லை, சாலை வசதி சரியில்லை, அடிப்படை வசதிக்கு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி துரைமுருகன்ட்ட ஒரே கோரிக்கையாக வச்சுருக்காங்க. எங்கள் பொன்முடி மாதிரி நம்ம மேலே சாத்தவாரி அடிச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அவர் துரைமுருகன் எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம், வேற லெவல். அட, இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். தேர்தல் வரப்போகுதுல, இன்னும் பல திமுக அமைச்சர்களை மக்கள் ஓட விரட்ட போறாங்க. ஆனா இதெல்லாம் புரியாம அமைச்சர் மாசு இருக்காருல, அவர் செய்தியாளர்களே விரட்டிட்டு இருக்காரு. என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஆக்சிடென்ட்ல சிக்கின தன்னோட அப்பாவை கூட்டிட்டு ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்க ஸ்ட்ரெச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஸ்ட்ரெச்சரா, காசு கொடுத்தாதான் ஸ்ட்ரெச்சர் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவரு தன்னோட அப்பாவை கையிலே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. இந்த விஷயம் பெரிய பூதாகரமான பிறகு இது பத்தி அமைச்சர் மாசு கிட்ட கேட்டிருக்காங்க செய்தியாளர். அப்ப செய்தியாளர்லாம் கேமராவை தூக்கிட்டு திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு தெரிவிங்களா அப்படின்னு செய்தியாளர்களே மிரட்டி இருக்காரு அமைச்சர் மாசு. அது என்னன்னா, செய்தியாளர்கள் ஏதோ வேலை வெட்டியே இல்லாத மாதிரி கேமராவை தூக்கிட்டு அரசு மருத்துவமனை குறை சொல்லணும்னே தெரிகிற மாதிரி அமைச்சர் மாசு சொல்றாரு. இங்க நடந்தது என்னன்னா, அங்க லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த கடைநிலை ஊழியர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா விஷயம் முடிஞ்சு போயிருக்கு போற. அதை விட்டுட்டு அமைச்சர் மாசு லஞ்சம் வாங்கினவங்களுக்கு முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது இவங்க வாங்குற லஞ்சத்துல அமைச்சருக்கும் பங்கு போகுதா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கறாங்க. உமேஷ், நீங்க லஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நான் வருது. சென்னை மாநகராட்சியில 3 வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரி 100 கோடி ரூபா வரைக்கும் கல்லா கட்டியிருக்கிறாரு. எப்படி? அதுலேயும் பாருங்க, முக்கியமாக ஒரு 3 வார்த்தை என்னன்னா, டிசிஎம் ஏபிபிஏ அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சிஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த 3 வார்த்தையை மட்டும் கற்று வச்சிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெண்டர் விடுவாங்கல்ல, டெண்டர் விடக்கூடிய இந்த கோப்புகளில் பென்சிலில் இந்த இதை வச்சு நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கோடு வேட புரிஞ்சுக்கிட்டு மேயர் வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க. இவர் அமைச்சர் மேயர்னு எல்லாத்தையும் ஏமாற்றி 100 கோடி ரூபாய்க்கு மேலே கல்லா கட்டியிருக்கிறாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. கல்லா கட்டினின்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. தமிழ்நாட்டில் இருக்க ஜெயமான நடிகர் ஒருத்தர் தமிழ்நாட்டோட வளமான மாப்பிள்ளைக்கு ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஊரில் தமிழ்நாட்டோட மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, கடனில் சிக்கிக்கிட்டு இருக்க அந்த ஜெயமான நடிகர் புதுசாக சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சதா சொல்லப்படுது. ஆனால் விருந்துக்கு போன மாப்பிள்ளை அங்கிருந்து திரும்ப முடியாம சிக்கி இருக்கிறதா தகவல்லாம் வருது. நீங்க ஆம்ஸ்டர்டாம்னு சொன்னது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. போதை மாது இதுக்கெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஊர். ஏற்கனவே வந்து முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, போதையின் பாதையில் சிக்கிறாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, மதிமுகவை ஒரு வழியாக முடிச்சாச்சு.
சரிங்களா, திமுக முடிச்சிருச்சு. இப்போ அடுத்து அவங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிகாக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிகாக்குள்ள பல கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ திமுக வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து ஸ்லீப்பர் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த கட்சிகளை காலி பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை இறங்கியிருக்கு. திமுகவோட அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருக்க தலைமையோட எதிர்த்து சண்டை போடுறது, தலைமைக்கு எதிராக பேசுறது அப்படின்னு நிறைய சதி செயல்களை அந்த ஸ்லீப்பர் செல் மூலமா திமுக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே மதிமுக நிறைய பேர் அறிவாலயத்தில் போய் சேர்ந்த கதையெல்லாம் பார்த்தோம். இன்னும் திமுக இந்த விசிகாக்குள்ள என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். நன்றி, வணக்கம். எப்பா சாமி, போதும்டா ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.